ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மீதி இருக்க மிச்சமான இட்லியில் இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 8 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம். கையிலேயே இது மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க நல்லா. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகமெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்ட வாக்கில். இதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கி வரட்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உதிர்த்து வச்ச இட்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தலை சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.